கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்ற தலைப்பில் நாம் செய்தியை பார்க்க போகிறோம். உலகத்தை நாம் எதற்காக ஜெயிக்க வேண்டும்? உலகத்தை நாம் ஜெயித்தால்தான் நாம் நித்தியத்தை அடைய முடியும். ஆண்டவரோடு நாம் உறவாடுகிறதற்கு பரலோகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த நித்திய வாழ்வை நாம் அடைய வேண்டுமானால் கட்டாயம் நாம் உலகத்தை ஜெயித்துதான் ஆக வேண்டும். உலகத்தை ஜெயிப்பதற்கு நமக்கு மிகவும் அவசியமானது என்ன தெரியுங்களா? விசுவாசம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், பாருங்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தொடர்ந்து வாசிக்கிறேன். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் உலகத்தை ஜெயிக்கிறவனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இவர் ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் ஆவியினாலும் வந்தவர். பாருங்கள், ஆவியானவர் நமக்கு சத்தியமாக இருக்கிறதுனாலே அவர் மூலமாய் நமக்கு இந்த ஜெயம் கிடைக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலிருந்து நம்மை உண்டாக்கின தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி அவரால் உண்டான விசுவாசத்தை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது, விசுவாசத்தை மூலமாய் தேவனை நாம் தரிசிக்கும் போது நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நாம் ஜெயம் எடுக்க முடியவில்லையோ, உலகத்திலே இருக்கிற காரியங்கள், உலக காரியங்கள், அதாவது தேவனோடு இணைக்க முடியாமல் நம்மை தடுக்கிற உலக காரியங்கள் என்னென்ன இருக்கிறதோ அதையெல்லாம் நாம் ஜெயிக்க வேண்டுமானால் நமக்கு முதலிலே விசுவாசம் வேண்டும். தேவனுடைய குமாரன் இயேசு என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதை விசுவாசித்தாலே, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை மாத்திரமல்ல, கெட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அவரை விசுவாசித்தால் நிச்சயமாக நாம் நித்தியத்தை காணலாம். பிரியமானவர்களே, இந்த நாளிலிருந்து உங்கள் ஜெபத்திலே உங்களுக்கு உறுதியான விசுவாசம் வர வேண்டும் என்று நீங்கள் ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக வாய்க்க பண்ணுவார். God bless you.